வணக்கம் நண்பர்களே. நலம் காக்கும் ஸ்டாலின் முக்கியமான புது ஸ்கீம் இது. இதுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பார்த்துருந்தோம். நம்ம அது வந்து பார்த்தோம்னா கிரிவன்ஸ், மக்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய திட்டம். இது வந்து பார்த்தோம்னா மக்களுடைய உடல் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக சோதனை. இப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சென்னை மயிலாப்பூரில் செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹை ஸ்கூல் அங்கே தான் தொடங்கி வச்சாங்க. இப்போ எங்கே தொடங்கி வச்சாங்கன்னா சென்னை மயிலாப்பூர். டேட் வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி. இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது முழு உடல் பரிசோதனை திட்டம். அப்போ ஒரு ஃபுல் பாடி செக்அப் அப்படின்னம்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 15,000 ரூபா செலவாகுது, ஜிஹெச்சே போனால் கூட 4,000 ரூபா செலவாகுது. அப்போ அதை மிச்சப்படுத்துறதுக்காக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக மக்களை தேடி போய் சோதனை செய்வதுதான் திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. இதில் இப்படி ஏதாவது கண்டுபிடிக்கும் பொழுது, செக்அப் பண்ணும்போது கண்டுபிடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஜென்ரல் மெடிசனு, அறுவை சிகிச்சை, காது மூக்கு தொண்டை, எல்லா எலும்பு பிரச்சனை, எல்லா வகையான பிரச்சனைக்குமே மருத்துவம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதான் திட்டத்தினுடைய முக்கியமான ஒன்று. இதில் இதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற திட்டங்கள் ஏற்கனவே நம்ம தேடி அப்படிங்கிற பேர்லேயே ஸ்கீம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வின்னு சொல்லி அது ஒரு லிஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஸ்கீமில் பார்த்தோம்னா மக்களை தேடி மருத்துவம், யுனைடெட் நேஷனுடைய இன்ட்ரா ஏஜென்சி அவார்டு வாங்கின ஸ்கீம் இது. சாமனப்பள்ளி கிருஷ்ணகிரி ஆல்ரெடி கேட்டாங்க, எங்கே தொடங்கப்பட்டது? ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2021. அடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, ஆதிபராசக்தி காப்பாத்து மேல்மரவுத்தூர் செங்கல்பட்டு ஏற்கனவே சொல்லியிருக்க கேட்டிருக்காங்க, டிசம்பர் 18, 2021. அடுத்து தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் திருவள்ளூர் ஜனவரி 10, 2024. மக்களை தேடி ஆய்வகம் கன்னியாகுமரி தொடங்கப்பட்டது பிப்ரவரி 5, 2024. தொண்டை சரியில்லாதனால ஒரு வாரமாக வீடியோ போட முடியல. ரெகுலராக இனிமேல் பார்ப்போம். பாருங்கள். தேங்க்யூ.